ஆதாரமான தகவல் என்னன்னா, அவங்க கொடைக்கானல்ல போய் ரொம்ப முக்கியமான கோயில்கள், ஒன்று குழந்தை வேலப்பர் கோயில், பூம்பாறை அருகே இருக்கக்கூடிய ஒரு கோயில். அங்க போயிட்டு கண்ணீர் மல்க அவங்க ரொம்ப உருகி, மீண்டும் எனது கணவர் ஆட்சிக்கு வரணும் அப்படின்னு அவங்க ஒரு நல்ல பக்தை இந்து மதத்துல அவங்க பிரார்த்தனை பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்ல, அங்க இருக்கக்கூடிய பெரிய மாரியம்மன், குறிஞ்சி பாண்டவர் கொடைக்கானலுடைய காவல் தெய்வங்கள். இதுல பெரியாண்டவர் கோயில் இருக்கு, அங்க குறிஞ்சி பாண்டவர் இருக்கு. இந்த கோயில்கள்லயும் போய் அவங்க இந்த காவல் தெய்வங்களுக்கு அவர் சிறப்பு பூஜை செய்ததாகவும் வருது. டிஎம்கேவுடைய குடும்பத்தில் ஒரு பெரும் கலக்கமும் ஒரு பேனிக்கு அமங் த லீடர்ஸ் ஆஃப் டிஎம்கே. அதை அவங்க வெளியே காட்டவே மாட்டாங்க. பேரிட்டியில கொஞ்சம் நெஞ்சமல்ல, வெளியே சொல்லக்கூடாதுன்னு ஆர்டர் போட்டிருக்காங்க. மூணாவது விஷயம், நேற்று பனையூரில் ஒரு முக்கியமான கூட்டம் நடந்துச்சு. அது இன்று காலை எனக்கு ஒரு முக்கிய அஃபீஷியல் சோர்ஸ்லேருந்து வந்திருக்கு. 40 வேட்பாளர்களை மட்டும் அழைச்சிருக்கிறாங்க. தமிழ்நாடு முழுவதும் வாய்ப்பில் இருக்கக்கூடிய 40 பேரையும் அழைத்து பனையூரில் உச்சபட்ச தலைவர்கள் ஆதவ அர்ஜுன் போன்றவர்கள், விஜய் எல்லாரும் சேர்த்து நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும், அந்த இடத்த விட்டு நகன்றவே கூடாது, உங்கள் ஆட்களே யாரையும் நீங்கள் நம்பிடக்கூடாது. ஆனால் இதையெல்லாம் தாண்டி ஒரு சம்பவம் நடந்திருக்கு சார். செந்தில் பாலாஜி வீட்டில் கறி விருந்து கொடுத்துருக்கான். கறி விருந்துனா ஒத்தனுக்கு இல்லை, 10-50 பேருக்கு கொடுத்துருப்பார் போல. 50 பேரா 100 பேருக்கு கிடாய் அறுத்து ரத்த பொரியல், ஆட்டு பொரியல், சுக்கா, வறுவல், மட்டன், அதாவது நிர்வாகிகளுக்கு கொடுத்துருக்காரு. நிர்வாகிகளுக்கு கொடுத்துருக்காரு. இப்போ இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இன்றைக்கு நான் யதார்த்தத்தை சொல்லிட்டேன். இப்படி இது எல்லாமே ஆதாரமான செய்தி, என்கிட்ட எல்லாமே ரெக்கார்டு வச்சுட்டு தான் பேசுவேன். ரியல் ஒன் உறவுகளே, நடுநிலையோடு பொறுப்புடன் செய்திகளை வழங்கி பல லட்சக்கணக்கான மக்களின் நம்பிக்கையை பெற்ற நமது சேனலின் வளர்ச்சிக்கு உங்கள் ஆதரவு தேவை. இந்த ஊடக பயணம் தொடர்ந்து வலுப்பெற திரையில் தெரியும் QR கோட் ஸ்கேன் செய்தோ அல்லது டிஸ்கிரிப்ஷனில் உள்ள வங்கி விவரங்கள் மூலம் உங்களால் முடிந்த அளவு சப்போர்ட் செய்யுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் நமது குரலை இன்னும் பல லட்சம் பேரிடம் கொண்டு செல்ல உதவும். ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு பத்திரிகையாளர் திரு சூஃபியான் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம் தமிழமுதர் சார், தற்பொழுது தேர்தலினுடைய வெளியீட்டு நாள், தேர்தல் முடிவுகளினுடைய வெளியீட்டு நாளை நோக்கி நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக நெருங்கிட்டு இருக்கோம். இது குறித்து பல விஷயங்கள் செய்திகளில் வந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் நம்ம பேசக்கூடிய நேர்காணலில் யாருக்கும் தெரியாத சில எக்ஸ்க்ளூசிவான விஷயங்களை தான் நம்ம பகிர்ந்துக்கப்பது வழக்கம். இப்போது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இரு பிரதான கட்சிகள் என்ன மாதிரியான நிலைப்பாட்டில் இருக்காங்க, அவங்களுக்கு ஆல்மோஸ்ட் தேர்தல் முடிஞ்சு இந்த ஒரு 4 நாட்கள் கிட்ட ஒரு அனுமானமான சில முடிவுகள் வந்திருக்கும். ஏன் ஒரு கன்ஃபர்மேஷனான ஒரு முடிவுகள் கூட வந்திருக்கும். அந்த முடிவுகள், அதை சுற்றி இருக்கக்கூடிய விஷயங்களை பகிர்ந்துக்காங்க சார். இப்போ முதலான முடிவு என்னென்னா, ஒரு 4 செய்தி சொல்கிறேன். முதல்ல, டிஎம்கேவுடைய அந்த குடும்பத்தில் ஒரு பெரும் கலக்கமும் ஒரு பேனிக்கு அமங் த லீடர்ஸ் ஆஃப் டிஎம்கே. 2ஆம் கட்டம், அதை அவங்க வெளியே காட்டவே மாட்டாங்க. அதாவது சொல்லிட்டேன்னா கேவலப்பட்டு போயிருமே, அது சொல்லிடக்கூடாது. அமைதியாக மனசில் வச்சுக்கப்பா, நிலைமை இப்படி தான் இருக்குது. இது முதல்ல நடந்தது. 2வது, நான் அன்னைக்கு பேசும்போது உங்கள்கிட்ட ஒரு இன்டர்வியூவில் திருமதி துர்கா ஸ்டாலின் அவர்கள் சோவி போட்டிருக்காங்க. சோழின்னா அந்த இது அப்படின்னு சொல்லியிருந்தேன். அது ஒரு பக்கம் வந்த தகவல், ஒரு இந்து முன்னணி நண்பர், என்னுடைய நெருங்கிய நண்பர், அவர் சொன்ன தகவலை நான் உங்கள்கிட்ட பகிர்ந்தேன். ஆனால் ஆதாரமான தகவல் என்னென்னா, அவங்க கொடைக்கானலில் போய் புருஷன் அவங்களுடைய ஹஸ்பண்டோடு இருந்துட்டு ரொம்ப முக்கியமான கோயில்களுக்கு, அஃபீஷியலான செய்தி, ஒன்று குழந்தை வேலப்பர் கோயில், இது பூம்பாறை அருகே இருக்கக்கூடிய ஒரு கோயில். இது பழமையான தலம், மன்னர்களால் கட்டப்பட்டது, சேர மன்னர்களால். அங்கே போயிட்டு கண்ணீர் மல்க அவங்க ரொம்ப உருகி, மீண்டும் எனது கணவர் ஆட்சிக்கு வரணும் அப்படின்னு அவங்க ஒரு நல்ல பக்தை இந்து மதத்தில் அவங்க பிரார்த்தனை பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, அங்கே இருக்கக்கூடிய பெரிய மாரியம்மன், குறிஞ்சி பாண்டவர் கொடைக்கானலுடைய காவல் தெய்வங்கள். நம்ம கிராமப்புறங்களில் உங்களுக்கு தெரியாமல் இல்லை, நம்ம ஊர்களில் சொல்ல மாடன்னு இருக்கிற மாதிரி இதில் பெரியாண்டவர் கோயில் இருக்குது, அங்கே குறிஞ்சி பாண்டவர் இருக்குது. இந்த கோயில்கள்லையும் போய் அவங்க இந்த காவல் தெய்வங்களுக்கு அவர் சிறப்பு பூஜை செய்ததாகவும் வருகிறது. இது 2வது விஷயம். முதலாவது விஷயம் என்ன சொன்னேன்,
ஃபர்ஸ்ட் வந்து திமுக குடும்பமே ஒரு பேரிடியில் இருக்காங்க. பேரிடியில் கொஞ்சம் நெஞ்சம் இல்லை, வெளியே சொல்லக்கூடாதுன்னு ஆர்டர் போட்டிருக்காங்க. கொடைக்கானல்ல 2 கோயில்கள்ல கண்ணீர் விட்டு அவங்க மறுபடியும் கணவர் வந்து முதலமைச்சர் ஆகணும். ஏன்னா போன எலெக்ஷன்ல ரிசல்ட் வரும்போது கூட அவங்க பூஜை விட்டு வெளியே வரவே இல்லை. பதவியேற்பு விழாவுக்கெல்லாம் வந்தாங்களே. பதவியேற்பு விழாவுக்கு வந்தாங்க. ரிசல்ட் வந்துகிட்டு இருக்கும்போது அங்கேயே தான் இருந்தாங்க. கண்ணீர் மல்க அவங்க இருந்தாங்க. அப்புறம் நான் அந்த மாதிரி ஒரு நல்ல பக்தை அவங்க. 3வது விஷயம், நேற்று பனையூரில் ஒரு முக்கியமான கூட்டம் நடந்துச்சு. அது இன்று காலை எனக்கு ஒரு முக்கிய அஃபீஷியல் சோர்ஸ்லேருந்து வந்திருக்கு. அதிகமாக பத்திரிகையில் வந்துச்சுன்னு நினைக்கிறேன், வந்துச்சு நம்ம தெரியல. அந்த செய்தியில் 40 வேட்பாளர்களை மட்டும் அழைச்சிருக்கிறாங்க தமிழ்நாடு முழுவதும். அந்த 40 வேட்பாளர்கள்ட்டையும் வெற்றி பெறுவதற்கு கடுமையான வாய்ப்பில் இருக்கக்கூடிய 40 பேரையும் அழைத்து பனையூரில் உச்சபட்ச தலைவர்கள் ஆதவ அர்ஜுன் போன்றவர்கள், விஜய் எல்லாரும் சேர்ந்து நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும், அந்த இடத்த விட்டு நகன்றவே கூடாது. வாக்கு எண்ணிக்கை மையம் இப்போ நம்ம லைரோ காலேஜ் வச்சுருக்கோன்னா அங்கே விட்டு நவுன்றக்கூடாது. உங்கள் ஆட்களே யாரையும் வந்து நீங்கள் நம்பிடக்கூடாது. காசை வாங்கிட்டு என்னத்தையா பண்ணி போடணும். ஏற்கனவே அப்படி தான் நாட்டில் நடக்குது. அதனால் அந்த பயத்தினால அப்புறம் அவங்க சண்டைக்கு வருவாங்க. ஏற்கனவே வந்து அதில் ரொம்ப விசேட பயிற்சி பெற்றவர்கள். கையில் செல்ஃபோனை வச்சுட்டு 4 குத்துனான்னா இப்போ எப்படிப்பட்ட ஆளாக இருப்பான் மனுஷன். இந்து அறநிலையத்துறை கட்சியின் அமைப்பினுடைய ஒரு உச்சபட்ச தலைவர் சேகர் பாபு, ஏத்தாப்புல தாவாக்க வேட்பாளர். அதை நான் நேற்று மண்ணடிக்கு போயிருந்தேன், ஸ்பாட்டுக்கு போயிருந்தேன். ஸ்பாட்டில் போய் அங்கே உள்ள சில பாய்கள் இருந்தாங்க. சார் என்ன நடந்துச்சின்னு சொல்லுங்கள் அப்படின்னு. அப்போ அவங்க சொன்னாங்க, சேகர் பாபு மோசமான ஆள்னு எங்களுக்கு தெரியும். சேகர் பாபு போகும்போது இவங்க வந்து ரொம்ப நக்கலும் நையாண்டியும் பண்ணாங்க. அந்த ஆளுக்கு வந்து கோவம் வந்துட்டு இறங்கி வந்து என்னடா பண்ணிகிட்டு இருக்கா ராஸ்கேல் அந்த மாதிரி கேட்டார். கோவத்தில் கையில் குத்துனது உண்மைதான். அதுக்கப்புறம் என்னமோ ஆர்ப்பாட்டம் நடத்திட்டாங்க தாவேக்கா. இப்படி ஆர்ப்பாட்டம் நடத்தினா பெரிய குளறுபடி ரவுடிஸும் வந்து அடிதடியாகி குத்து வெட்டாயிருக்கும் அப்படின்ற மாதிரி அந்த பாய் என்கிட்ட சொன்னது. அதையும் நான் பதிவு செஞ்சுக்கிறேன். இப்போது 2வது 3வது 4 செய்தி முடிஞ்சுது. இப்போ என்ன மேட்ரு அப்படின்னு பார்த்தா, தாவேக்கா வந்து ரொம்பவே பாசிட்டிவாக இருக்காங்க. இல்லை அது வதந்தியா உண்மையா? அதாவது நம்முடைய அனுபவத்தில் பார்க்கும்போது பாசிட்டிவாக இருக்கிறது தப்பு கிடையாது. ஆனால் நான் பெரும்பான்மை, அதாவது கேன் யூ ஹேவ் எனி உங்கள்கிட்ட அப்ராப்ரியேட்டட் டாக்குமெண்டேஷன்ஸ் அந்த ப்ரூவ் அண்ட் ரெக்கார்ட் அப்படின்ட்டு ஐ மெட் சோ மெனி பீப்புள். நம்ம அதை கேட்டால் எல்லாருமே ஒரு ஸ்பெக்குலேஷன் தான். எப்படி சொல்லுவீங்க நீங்கள்? இப்போ 29ஆம் தேதியே எக்ஸிட் போல் வரும்போது ஓரளவுக்கு வாய்ஸ் தமிழ்நாட்டுடைய மக்களுடைய குரல்கள் என்ன, இன்டென்ஷன் ஆஃப் த பீப்புள் இன்டென்ஷன் என்ன அப்படிங்கிறதெல்லாம் வில் கன்சிடர் தட் ரிகார்டிங் சச் எஸ் சிமிலாரிட்டிஸ் கொஞ்சம் மேம்படும். ஆனால் இப்போ நம்ம சொல்கிறது 100% உண்மை. எப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நான் சொல்கிறது எல்லா தரப்புலையும் நாம் கேட்டது. இன்றைக்கி காலையில் உங்கள் நிகழ்ச்சிக்கு வரேன், இப்போ ஷூட் நடக்குது. வரும்போது எங்கள் வீட்டுக்கு அயன் பண்ணுற ஒருத்தர் வந்தார். அவர் பேர் நாகராஜ். அவரை நான் எல்லாத்தையுமே பேட்டி காணுவேன், டீ கடையிலலாம் போய் உட்காந்துட்ருப்பேன். அப்போ அவர்கிட்ட கேட்டேன், சார் எங்கே ஓட்டு போட்டிங்க? நம்ம சார் விசிலுக்கு போட்டோம். எதுக்கு சார் போட்டிங்க? டிஎம்கே 1000 ரூபா தராங்களா சார் அப்படின்னு. தர்றாங்க சார், அவங்க அப்பா விட்டு துட்டாவே தந்தாங்க சார், அரசாங்க துட்டு வந்துச்சு, நாங்கள் மாற்றம் வாங்குறதுக்காக நாங்கள் போட்டோம். அவர் தெலுங்கை தாய்மொழியாக கொண்டவர், பக்கத்தில் இருக்கார். இல்லை தெலுங்குக்காரங்கள்லாம் அவங்களுக்கு போட்டுருவாங்கன்னு கிடையாது. பாயிண்ட் நம்பர் 1. நேற்று பிரியாணி தின்றுருக்கக்கூடிய ஒரு தலித் பெண்மணி, அவங்க அந்த சட்டியெல்லாம் ஹோட்டலில் கழுவாங்க. அந்த அம்மாட்ட கேட்டேன், பெரம்பூரில் 3000 டிஎம்கே வேட்பாளர் கொடுத்தான், ஏம்மா நீ யாருக்கு ஓட்டு போட்ட? நான் பிகிலுக்கு போட்டேன் அப்படின்ட்டு. எனக்கு டக்குன்னு சினிமா பற்றி பிகில்னா என்ன பண்ணேன், அதுதான் விசில், நான் பக்கத்தில் உட்காந்து அப்படி போட்டான். நாங்கள் ஏற்கனவே முன்னால் உள்ள காணொலியில் நான் எல்லாமே சொல்லிட்டேன். ஓரளவுக்கு நம்ம அதை மாற்ற முடியாது. ஆக இப்படி பார்க்கின்ற போது இளைஞர்கள் இளஞ்சிகள் எலை தாண்டி டிஎம்கேக்கு ஒரு பெரிய செட்பேக். இப்போ நிறைய பேர் டிஎம்கேல உள்ள நண்பர்கள்ட்ட இன்னைக்கு பார்க்கும்போது அவர் என்கிட்ட சொன்னார், 15 லட்சம் புதிய வாக்காளர்கள் மட்டும்தான் இருக்காங்க, மற்றவங்கெல்லாம் அப்படி இப்படின்னாங்க. அப்படி இல்லை, 15 லட்சம் புதிய வாக்காளர்களும் இப்போ இளைஞர்களும், அதில் டிஎம்கேனுடைய பாரம்பரிய வாக்கு வங்கியில் டிஎம்கேக்கு மொத்தமே 26% வாக்கு தான். அதை நல்லா குறித்து வச்சுக்கிடுங்க. அதை நான் சொன்னா என்னமோ தெரியல. ஆனால் இந்த வாட்டி 150+ சீட்ஸ் கிட்ட வரப்போகிறாங்க. எதை வச்சு சொல்கிறீங்க வரப்போகிறாங்கன்னா? எதை வச்சு சொல்கிறீங்க? இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல ஒரு அசம்ஷன். நான் ஒரு அசம்ஷன் தான். நான் ஒரு அப்போ எல்லாமே அசம்ஷன் தான், சோ கால்டு ஸ்பெகுலேஷன். பட் நான் வந்து சொன்னதான் வரும்னு சொல்லலையே. ஆனால் ஒரு விஷயம் கன்ஃபார்மாக சொல்லுவேன் சார், ஒரு பெரிய டிராஸ்டிக் எஃபெக்ட் இருக்கும் சார். ஒன்று சார், ஸ்வைப் பண்ணுற வெற்றியெல்லாம் இப்போது நல்லா கவனித்து கொள்ளுங்கள் சார். தமிழ்நாட்டில் வந்து 42% ஓட்டு டிஎம்கேக்கு இருக்கிறதாக செய்து நேற்று இருந்துச்சு, ஏஷியானெட் பத்திரிகையில் இருந்துச்சு. 42%. டிஎம்கே அண்ட் அலைன்ஸ் வந்து 42%. அப்போ இந்த அலைன்ஸில் வரும்போது கடல் அலைகள் பொங்குகிற போது, கரைகளை உடைக்கும் போது ஆள் பத்தெல்லாம் உடைக்காது, எல்லாத்தையும் அடிச்சுட்டு போயிடும். அதை மாதிரி இது ஒரு அலை,
ஒரு மௌன அலை. எல்லா இடங்களிலும் ஒரு அலை உண்டு, வேவ் உண்டு. 1984 புரூக்லினில் எம்ஜிஆர் இருந்தார். இந்த டி ராஜேந்தர் அவர்களும் மொட்டையில் முடி முளைச்சாலும் எம்ஜிஆர் மொட்டையில் முளைக்கான்னு அப்படிலாம் பேசினாங்க. லஞ்சம் லஞ்சம் ஊரெல்லாம் லஞ்சட்டு. ஒரே ஒரு வீடியோ மட்டும் போட்டாங்க. எம்ஜிஆருக்கு சமமான தலைவர் இவர் கிடையாது. அப்போ நான் பார்க்கும்போது அங்கே போய் பார்த்தா அந்த கிராமத்தில் போட்டாங்க. எம்ஜிஆர் அப்படி உட்கார்ந்து ஐயா அவர்கள் ஒரு கருப்பு தொப்பியை போட்டு இப்படி கடிச்சிக்கிட்டு இருந்தார். நொறுக்கி தின்றால் 100 வயது என்பார்கள். நம் முதல்வர் அவர்கள் நொறுக்கி திங்கிறார். வலம்புரி ஜான் இது உளுந்தான ஓட்டு அவ்வளோ வெட்டி விட்டாங்களே. 80 அதே மாதிரி 162 சீட்டு. இது ஒரு அலை. இட்ஸ் சோ கால்டு வேவ். 77 ஒரு அலை. என்ன அலை? கருணாநிதிக்கு எதிரான அலை. என்ன அலை? பூச்சிக்கொல்லி மருந்து, சர்க்காரியா கமிஷன், வீராணம் திட்டம் ஊழல்கள், மூக்கமுத்துவ கொண்டு வந்து நடத்தினது, 71 நடந்த அராஜகம், அப்புறமா அவர்களுடைய ஊழல், மஞ்சமாவும் மரவள்ளி கிழங்கும் வேண்டுமா நீங்கள் ஓட்டு போடுங்கள், வேண்டாம் என்றால் ஆதரிப்பீர் ரெட்டலை. அன்னைக்கு மீனவ நண்பன் ஒரு படம் வந்துச்சு 80 பட்டத்து ராஜாவும் பட்டாள சிப்பாவுண்டு. அன்னைக்கு எம்ஜிஆருக்கு எல்லாரும் ஓட்டு போட்டாங்க. அப்படி ஒரு அலை வேவ். இன்றைக்கு நான் மறுபடியும் சொல்கிறேன், அன்றைக்கு இருக்கிற அலை வந்து ஒரு பெரிய அலை. அந்த அலை இல்லாவிட்டாலும் இன்னைக்கு பிகில் அலை இருக்கிறது. அதை நான் மறுக்கவே மாட்டேன். அது வந்து மறுக்கிறதுக்கான ஒரு பத்திரிகையாளனா எனக்கான வாய்ப்பில்லை. இது யாரை பாதிக்கும் அப்படின்னா அது எப்படி சொல்கிறாங்க? எங்களை பாதிக்காது, உங்களை பாதிக்காதுன்னு என்ன ஆதாரம் ஐயா இருக்குது? நான் கேட்குறதுக்கு பதில் எங்களை பாதிக்காது, அதிமுகவை எடப்பாடியை தான் பாதிக்கும். எடப்பாடியும் பாதிக்கும், உங்களையும் பாதிக்கும். நாம் தமிழர் இந்த தடவை எதுக்கு சீமான் போய் கத்திக்கிட்டு திரிகிறாரு? அவருக்கு தெரிஞ்சு போச்சு, அவருக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு. நமக்கு பாடு இந்த தடவை கொஞ்சம் செல்லுபடி ஆகாது, கொஞ்சம் கஷ்டம்தான்னு அவர் ரொம்பவே போராடுறாரு. அதுக்கு 2-3 காரணங்களை நேற்று மூத்த பத்திரிகையாளர் எனக்கு பகிர்ந்துக்கிட்டார். நாம் தமிழருக்கு விஜயால போகிறது ஒரு பக்கம், அவர் வாயாலே நிறைய போயிட்டு அவர் சொன்னார். ஆனால் நாம் தமிழருக்கு அவருடைய வாய்கள், அவருக்கு சில விஷயங்களை அப்ரோச் பண்ண முறை, அப்புறம் வந்து உனக்கார ஓட்டு விழுது, உனக்கு எதுக்கு சீட் தரணும் போயா அப்படின்னு சொல்கிறது, இந்த மாதிரி கடும் போக்குவாத பேச்சுக்கள். அவர்கிட்டே 2000 கோடி ரூபாய் விவரம் பேசினாங்க அப்படிங்கிற மாதிரி. யாரு? சீமான் அவர்கள் விஜய் அவர்களை பற்றி விமர்சனம் செய்யும்போது, நீ வந்து ஒரு படத்துக்கு 200 கோடி ரூபாய் வருமானத்தை விட்டுட்டு வர்ற அப்படின்னா என்கிட்டையும் பல கட்சியினர் வந்து 2000 கோடி ரூபாய் கிட்ட பேரம் பேசினாங்க. விஜய்ட்டு சீமான்ட்ட பேசினாங்க. அதை விட்டுட்டு வர்றேன் அப்படின்னா அப்போ நானுமே வந்து ஒரு பெரிய ஒரு வேல்யூவான ஒரு இடத்துல தான் இருக்கேன். அவர் என்ன வேல்யூ, எத்தனை பணம் தயார் பண்ணார்? கட்சியை இந்த தேர்தலில் போட்டியிடாத அந்த மாதிரியான விஷயங்கள்ல பேரம் பேசினாங்களாம் மற்ற கட்சி. அதெல்லாம் பேரம் பேசினாங்க. அவருக்கு பேரம் பேசினது இல்லை சார். இப்போ பணங்களும் அவர் வாங்கி தான் இருக்கார். 2 பக்கமே கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது நமக்கு வந்து தகவல், இது ஆதாரமான தகவல் இல்லை. சபரீசனுடைய கைகள் எல்லா இடங்கள், அது ஆக்டோபஸ். சபரீசன் வந்து ஒரு ஆக்டோபஸ், பணமலை. அவர் மூஞ்ச பாருங்க, அவர் வந்து ஒரு மாதிரி, அவர் அரசியலுக்குள்ளால் மாதிரியா இருக்கார், சும்மா ஒரு மாதிரி இருக்கார். அவர் இவ்வளோ பெரிய சோழியை பார்க்குறாரு, ஒரு பெரிய கவர்ச்சி உள்ள ஆள் மாதிரியும் தெரியல. ஆனால் வந்து உட்காந்து அவ்வளோ பெரிய கையில் போடும். பணம் வந்து பாதாளம் வரைக்கும் பாயும் ஐயா, பாயும் பாயும் பாயும். இப்போ சீமானுக்கு என்ன, வெளிநாடுகள்லேருந்து பணம் வர்றதே நிறுத்தி விட்டாங்க, எதுவும் கிடையாது. விடுதலை புலிகள் அமைப்பில் நான் கேட்டேன். நான் வந்து ஏற்கனவே பேட்டிலாம் எடுத்திருக்கேன். ஜாஃப்னாவில் உள்ளவங்க ஆனந்தி சசிதரனை பேட்டி எடுத்திருக்கேன். ஐயா வைகோடு இருக்கிற போது இமயம்லாம் பேசி எடுத்திருக்கேன். விடுதலை புலிகள் அமைப்பிலேருந்து இவருக்கு பணம் வரவில்லை. ஆனால் சில இடங்களில் சரி நமக்காக இவன் கொஞ்சம் பேசுகிறானே அப்படின்னு தான் அவங்க பார்க்குறாங்க. அது போக சீமான் அதை மறுக்கிறார் என்று சொன்னால் அவருக்கு அசைன்மெண்ட் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் வந்து இப்படியே இருக்கணும். அதனால தான் அவர் யாருக்கூடையும் சேர மாட்டேங்கார். அங்கேயும் சேரல, இங்கேயும் சேரல. நான் 2000 கோடியை விட்டு வந்திருக்கேன். இப்போ வந்து அதெல்லாம் உண்மைதான். ஆனால் பணம் பெற்றுக்கொள்ளாதாமல் இருப்பது யாருமே கிடையாது. எனக்கு தெரிய எல்லோரும் ஏங்க, கீழே வேலூர்னு ஒரு இடம் இருக்குது. அந்த இடத்துல 1000 ரூபா கம்யூனிஸ்ட் கட்சி கொடுத்துருக்கான். ஆதாரமாக இருக்குது. ஆங்கில பேட்டி இருக்குது. ஆங்கில பேட்டி என்கிட்ட இருக்குது. கம்யூனிஸ்ட் கட்சி 1000 ரூபீஸ் கொடுத்துருக்காங்க ஓட்டுக்கு. அப்போ டிஎம்கே எவ்வளோ பணம் கொடுத்துருப்பான் கேட்க. கம்யூனிஸ்ட் என்ன பணம் இருக்குது? 1000 ரூபீஸ் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறான். அப்புறமா திருச்செந்தூர் பக்கத்தில் அனிதா ராதாகிருஷ்ணன், அவனுக்கு முஸ்லீம் கம்யூனிட்டியில் நேற்று ஃபோன் பண்ணி கேட்டேன். எனக்கு பேசிக்கிட்டே இருக்கும்போது தான் ஞாபகம் வருது. இல்லை அன்றைக்கி சொன்ன செய்தி இல்லைன்னா புதிய செய்திகள். காயல்பட்டினத்தில் ஓட்டலில் வெளியே போடான்ட்டான். காயல்பட்டினத்தில் நல்ல கவனிங்க சார், எனக்கு திருச்செந்தூர் தொகுதி தட்டிக்கிட்டே இருந்தால் ஒரு பக்கம் போகும்போது மீனவ கிராமங்கள்லாம் வந்து எதில் வரும்? ரெட்டலையாக வரும். நான் சொல்கிறது 40 வருஷத்துக்கு முன்னாடி. காயல்பட்டினம் மட்டும் சூரியனாக வரும். இப்போ அந்த சூரியன் இருக்கிறவங்களும் இன்றைக்கி முஸ்லீம்களும் வந்து வெளியே போடான்ட்டான் அனிதா ராதாகிருஷ்ணனை. அப்போ அந்த எந்த அளவுக்கு மாற்றம் இருக்காதுக்கு என்ன காரணம்? இவனு ஃபுல்லாகவே ஃப்ராடுன்னு தெரிஞ்சு வச்சுருக்கான். 13 அமைச்சர்கள் ஃப்ராடு. ஏங்க 87 வயசாச்சியா, நடக்க முடியல. இல்லை, இதை மறுபடியும் சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. சொல்ல தானே தீனும். 87 வயசாச்சு.
உனக்கு 1000, உன் அம்மைக்கு ஆதரவும் தலித்தை கேவலமாக பேசுகிற நீ என்ன இன்னி பெரியாரிஸ்ட் நீ? ஏன் சம்மந்தம் பண்ணுறதுக்கு மட்டும் ஐயங்கார் வீட்டில் போய் நீ சம்மந்தம் பண்ணுற நீ? நான் கேட்குறேன், ஐயங்கார் வீட்டில் ஒரு பறையர் வீட்டில் போய் சம்மந்தம் பண்ணது, ஒரு சக்கிலியர் வீட்டில் போய் பண்ணு. எதுக்கு நீ பண்ணுறா? நான் உண்மையை தான் சொல்கிறேன். என் மேலே எவனும் கேஸெல்லாம் போட மாட்டான். நான் உண்மையை தான் சொல்கிறேன். நான் என்ன கேட்குறேன், ஐயா பெரியாரிசம் சொன்னால் பெரியாரிசமாக இருக்கணும். இந்த அளவுக்கு மலை போல குவிச்சு 87 வயசு அவருக்கு நடக்க முடியுதா? துரைமுருகனுக்கு வாயப்பத்துறாரு. அவரை நடக்கவும் முடியல, பேசவும் முடியல. அவர் மீது வழக்கு அவர் பையனுக்கு கொடுத்துருக்கா. அப்புறம் பொன்முடி மேலே வழக்கு, பொன்முடி பையனுக்கு சிகாமணிக்கு கொடுத்துருக்கு. அப்புறமா அப்பாவுக்கு வழக்கம் போல் அவரும் பெரிய இருந்தார், நீங்கள் ரிட்டையர் ஆகுன்னு போட வேண்டியதானே, அவருக்கும் கொடுத்துருக்கா. உன் வீட்டில் அவ்வளோ பேரும் வாரிசு இல்லை. அப்போது ஐப்பிரையசாமி அவன் வீட்டில் பிரச்சனை. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கீதா ஜீவன் பெரியசாமிக்கு அப்புறம் அவங்க வாரிசு. இப்படி எல்லாமே தங்கம் தென்னரசு, அப்புறம் தமிழச்சி தங்க பாண்டியன், அதை தங்கவேலு முன்னாளுடைய அமைச்சருடைய வாரிசு. இந்த மாதிரி நீங்கள் ஆட்டையை போட்டால் தமிழன் இழிச்சவன் இல்லை. இப்போ தான் அவனுக்கு யோசனை வருது. நான் தமிழ்நாட்டில் பார்த்தேன், டிஎம்கே அதுக்காக வழி இழந்த ஆட்சியை பிடிக்காதுன்னு நான் சொல்ல வரல, அது எனக்கு தெரியாது. தமிழர்கள் மத்தியில், தமிழ் சமூகத்தின் மத்தியில் ஒரு மாறுதல் வேணும் என்பதை இந்த முறை மக்கள் பார்க்கிறார்கள், நிச்சயமாக பார்க்குறாங்க. அதில் டவுட்டே இல்லை, 100%. இப்போ டிஎம்கேக்கு தாண்டி நேற்று பனையூரில் அந்த 40 பேர் அவங்களுக்கு பண்ணியிருக்காங்கன்னா என்னமோ அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை தென்படுது. ஆனால் கோரப்பற்களால் கடித்து சிதறுகின்ற போது கரடியாக இருந்தாலும் சரி, கரடி தான் செய்யும், கரடி தான் சிதறும். அதாவது இப்போ இதெல்லாம் கொஞ்சம் கவனியமாக திங்கும். அப்படி எந்த இடத்துல நீங்கள் சதை இருக்கிற இடத்துல பிக்குன்னு சொல்ல முடியாது. அப்படி பண்ணுகின்ற போது பல தொகுதிகளில் நல்லா கவனித்து கொள்ளுங்கள். சில தொகுதியில் அதிமுகவும் டிஎம்கே நெக்க நெக்காக இருக்கும். விக்கிரவாண்டியிலலாம் 7000 ஓட்டு, எத்தனாயிரம் ஓட்டு, 7000 ஓட்டு. இந்த பழனிசாமி போய் நிற்க மறுத்தார் 2வது போன பார்லிமெண்ட்டில். அப்புறம் அந்த இடத்துல உன் ஓட்டில் 7000 அவன் பிடிச்சிட்டானா அவன் தானே ஜெயிப்பான். நான் என்ன கேட்குறேன், டிஎம்கேக்கும் பிஜேபி அதிமுக டிஃப்ரெண்ட் 7000 ஓட்டு. அப்போ 7000 ஓட்டில் உன் ஓட்டு 8000 ஓட்டை பிரித்து அவன் ஓட்டு 6000 ஓட்டு பிரிச்சாச்சுன்னா 2000 ஓட்டில் அதிமுக ஜெயிச்சுட்டு போயிடும். இப்படி பல சிக்கல்கள் இருக்கிறது. சவுத்தில் கொஞ்சம் இப்போ ஒரு பக்கத்தில் பார்த்தா அம்பாசமுத்திரம் நீ கேட்டேன், அங்கெல்லாம் கிறிஸ்தவ ஓட்டு கேட்டேன். இன்றைக்கி அம்பாசமுத்திரம் கேட்டேன், நான் நண்பர் பேசினார். அங்கே அப்படி இல்லை சார், நாங்கள் நிறைய பேர் காங்கிரஸ் கட்சிக்கு போடுவாங்க அப்படின்னு அங்கே சொன்னாங்க. சில பகுதிகளில் கன்னியாகுமரியில் பிஜேபிக்கு நல்ல செல்வாக்கு இருக்குது. 2 தொகுதிகளில் அவர்கள் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. கோவை, வடக்கு கோவை கொஞ்சம் நெருக்கடியாக தான் இருக்குது. நம்ம சகோதரி அவங்க வானதி அம்மாவுக்கு கொஞ்சம் இழுபறி இருக்கும். அதில் கொஞ்சம் ப்ளே பண்ணியிருக்காங்க. இப்படி தகவல்கள் நமக்கு கொண்டு தான் இருக்குது. ஒரு செய்தியாளன் பொய் சொல்லக்கூடாது. பொய் சொன்னால் நாளைக்கு கேவலப்பட்டு போயிடும். நம்ம இதுதான் உண்மை. நான் சொன்ன மாதிரி டிஎம்கே முகாமில் கடும் பதட்டம் தென்படுகிறது, கடும் பேனிக் இருக்கிறது. இப்போ அவங்க மௌன மூட்டில் தான் இருந்துகிட்டு இருக்காங்க. ஆனால் இதையெல்லாம் தாண்டி ஒரு சம்பவம் நடந்திருக்கு சார். செந்தில் பாலாஜி வீட்டில் கறி விருந்து கொடுத்துருக்கான் எல்லாத்துக்கும். மனுஷன் செந்தில் பாலாஜி அவர் ஜெயிப்பார் தெரியும், அதனால் அவர் கறி விருந்து கொடுத்துட்டார். பின்னாடி கொடுக்க முடியாதுன்னு அவருக்கு தெரியுமோ என்ன அளவு தெரில. இதான் மௌன அலையோடு கொடுத்துருவோம். ரிசல்ட் வந்த பிறகு கொடுத்தா ரொம்ப கேவலத்தில் வந்துடும். அதுக்கு முன்னாடி கொடுத்துருவோன்னு. கறி விருந்துனா ஒத்தனுக்கு இல்லை, 10-50 பேர் கொடுத்துருப்பார் போல். 50 பேரா 100 பேருக்கு கிடாய் அறுத்து ரத்த பொரியல், ஆட்டு பொரியல், சுக்கா, வறுவல், மட்டன், நாட்டுக்கோழி எல்லாம் வச்சு ஆம்பளை. நான் ஏன் போகிறேன், நான் போகவே மாட்டேன். இல்லை எல்லாம் மெனுவெல்லாம் தெரியும், அதெல்லாம் ஒரு யோசனையில் தெரியல சார். நம்ம ஓரளவுக்கு விஷயம் தெரிஞ்சவங்க தானே, மக்களோட அப்படி பார்த்து கருத்து. நேற்று செய்தி வந்துருச்சு, கறி விருந்து கொடுத்துட்டார். அதாவது நிர்வாகிகளுக்கு கொடுத்துருக்காராம், நிர்வாகிகளுக்கு கொடுத்துருக்காரு. ஆனால் ஒரு இன்டென்ஷன் எல்லாத்துக்குமே இருக்குது. இப்போ நான் ஒரு பத்திரிக்கைக்காரங்க போது தமிழ்நாட்டு மக்களை நாங்கள் அனலைசேஷன் பண்ணும்போது திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எதிராக அதை கொழுந்து விட்டுகிற ஒரு நெருப்பு ஒரு கடுமையாக இருக்கிறது. காரணம், நேற்று ஒருத்தர் சொல்கிறாரு டிஎம்கே நிறைய செஞ்சுருக்காங்க அப்படின்னாரு. ஆனால் அதே பக்கத்தில் தான் இந்த மாதிரியான எண்ணங்கள். இப்போ யார்கிட்ட டிஎம்கேக்கு எதிரான மனநிலை இருக்கிறான்னா எந்த சமூகம் ஓட்டு போடும்? விளிம்புநிலை மக்கள், வெரி எட்ஜ்டு பீப்புள், தலித் மக்கள், மிக பிற்படுத்தப்பட்ட மக்கள். இவர்கள்ட்ட தான் அவர்களுக்கு ஒரு எழுச்சி, அதாவது எதிர்ப்பான மனநிலை இருக்கிறது. 1000 ரூபாய் வேலை செய்யுமா? வேலை செய்யும். 1000 ரூபாய் வேலை செய்தாலும் சுனாமி அணி அடிக்கும்போது அதில் பலவித கரைகள் உடைந்து விடும். எவ்வளவு கரை. ஆனால் இப்போ எடப்பாடி பழனிசாமி கொஞ்சம் உஷாராக பேசிக்கிட்டு இருக்காரு. அவருக்கு என்ன ரிப்போர்ட்டு போயிருக்குன்னா, இவங்கெல்லாம் அடித்து போகும்போது நீ வந்துடுவா, கவலைப்படாது. ஏன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு ஜெயிக்கணுன்ற நோக்கம் கிடையாது. எதிர்கட்சியாக இருந்தால் போதும். எடப்பாடி என்ன நினைக்காரு, நமக்கு ஒரு பெரிய அசட்டு கிடைச்சி போச்சு, பூச்சிட்டில் சசிகலாமா கொடுத்துட்டு போயிட்டாங்க, நாம் இப்படி உட்காந்துட்டு சட்டையை மடித்து விட்டுட்டு நிற்கலாம் அப்படின்னு அவர் நினச்சிக்கிட்டு இருக்காரு. 50 தொகுதி கீழே போனால் அவருக்குள்ள பெரிய ரிவோல்ட் மஸ்ட் பி பாசிபிள். பிஜேபி ஹவ் பீன் வெயிட்டிங்.
வாட் வில் ஹேப்பன், என்ன நடக்க போகுதுன்னு பிஜேபி பார்க்குறாங்க. இன்றைக்கி டெல்லியிலேருந்து ரெக்கார்டு வந்திருக்கு பிஜேபியிலேருந்து. இப்போ வந்து எக்ஸ்பிரஸ் செய்தி, அந்த செய்தியில் என்ன போட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தா, தமிழ்நாட்டில் எவ்வளோ ஓட்டு ஜெயிக்கும், 27 எவ்வளோ ஜெயிப்பீங்க. அவங்க ஆவடி போன்ற தொகுதியெலாம் கையை கழுவிட்டாங்க, அதெல்லாம் வேணாப்பா, ஜெயிக்கிற தொகுதியை 10 எடுங்க, அதில் மட்டும் நீங்கள் ஒர்க் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி இப்போ ரிசல்ட்டு கேட்குறாங்க. ரிமைனிங் டேஸில் என்னென்ன, தமிழ்நாடு அவங்க ஆல் இண்டியா லெவலில் இருக்கிறனால இப்போது எலெக்ஷன் எங்கெங்கெல்லாம் அவங்க கேட்பாங்க இல்லையா, வெஸ்ட் பெங்கால்லாம் கேட்பாங்க இல்லையா, அப்படி கேட்கின்ற போது தமிழ்நாட்டுடைய ரிப்போர்ட் அவங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. அதில் அவங்க இளைஞர்கள், இளையவர்கள், தலித்துகள் எவ்வளோ பேர்லாம் வாக்களிச்சிருக்கிறாங்க, எந்த மாதிரியான பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி ஷாத்தூரில் கடுமையான இழுபறி இருக்கிறது, அது மறவர் சமூக ஓட்டுகள். ஒரு பக்கம் இசக்கி ராஜா, மற்றொரு பக்கம் நம்ம தமிழக பாஜக தலைவர், அதில் ஏற்கனவே சொல்லிட்டேன். அப்போ இப்படி சில தொகுதிகளில் தனிப்பட்ட கேண்டிடேட்ஸினுடைய விஷயம். அதில் இல்லாமல் டிஎம்கே பல இடங்களில் நம்ம ஜெகத் ஹஸ்பர், அவர் திமுகவுடைய ஊதுகுழல், அவரே சொல்கிறார், மெட்ராஸில் பல்லவரத்துலலாம் தோற்று போயிடுவாங்க, விளங்காத வேட்பாளர்களை கொண்டு போட்டு நாசம் செய்து விட்டார்கள் என்று அவர் சொல்கிறார். கிட்டத்தட்ட ஒரு 15-20 தொகுதிகளில் விளங்காத வேட்பாளர்களை போட்டிருக்காங்க. இன்னும் பல தொகுதிகளில் அலை அடிக்கின்றது, அது விவாதத்தினுடைய அலை. இன்னும் நாகர்கோயில் போன்ற தொகுதிகளில் பாஜக எப்பவுமே ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய தொகுதி. அதே மாதிரி கொங்கு மண்டலம் அதிமுகவும் பாஜகவும் ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய தொகுதி. இப்படிப்பட்ட ஒரு டிசென்ட், ஒரு கருத்து மாற்றம் மக்களின் பார்வையில் அதிகமாக இருக்கிறது என்பது தான் உண்மையை தவிர வேறு எதுவும் இல்லை. இப்போ டிஎம்காரன் யாராவது பேட்டி கொடுக்குறாங்களா? யாரும் பேட்டி கொடுக்கல. எப்படி பேட்டி கொடுப்பான்? ஒரு ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் கொடுக்கலாம். ரிசல்ட் வந்த பிறகு கொடுத்தான்னா, கொடுக்காம ஒளிஞ்சு போனான்னா, அதுக்கு முன்னாடி தைரியமாக சொல்ல முடியுமா இத்தனை தொகுதியில் வெடியுண்டு? சொல்ல முடியாது. ஏன்னா அவங்களுக்கு சொல்லலாம்ல, யாராலையுமே சார் நீங்கள் சொல்லுங்களேன். 23ஆம் தேதி வாக்கு முடிஞ்சு சார். இன்னைக்கு தேதி எத்தனை சார்? 27. 4 நாள் ஆச்சு. 4 நாள் ஹேஸ் கான், 4 days கான். அப்போ வந்து யாராவது பேசி ஒரு அஃபீஷியல் ஸ்போக்ஸ் பர்சன் எவ்வளோ பேர் இருக்காங்க? ஆளுந்தர் பாதி மட்டும் நாங்கள் 200 ஜெயிப்போம். 200 ஜெயிப்பேன், 234 ஜெயிப்பேன், ஆதாரம் இருக்கா? எப்படி ஜெயிப்பேன்? இந்த அலை இருக்கா? எப்படி தள்ள முடியும்? அதுதானே அவங்களோட ஸ்லோகமே, வெல்வோம் 200 படைப்போம் வரலாறு. அதெல்லாம் நடக்காது. இப்போ வெல்வோம் என்னன்னா 100 ஓட்டுக்குள்ள 100% தான் சார் இருக்குது தமிழ் சார். 101% கிடையாது. அந்த 100%த்தில் விஜய்க்கு எல்லாரும் கேட்குறாங்க. சில முக்கியமான ஆள்கள்லாம் எல்லாத்தையும் பேசக்கூடிய ஆள்கள் இருக்காங்க. இப்போ எனக்கு எல்லாம் பேச தெரியும்னு நான் சொல்லக்கூடாது. எனக்கு ஒரு சில சப்ஜெக்டில் மட்டும்தான் நான் கேட்பேன். எனக்கு கம்ப்யூட்டரை பற்றி கேட்டால் எனக்கு தெரியாது. நான் பொலிட்டிக்கல், நான் ஒரு ஆரேட்டர், ஒரு 2 மணி நேரம் மேடையில் பேசக்கூடிய ஆள், ஒரு 10,000 நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கி இருக்கக்கூடிய ஆள், ஆதாரமாக இருக்கிறது, ஒரு பெரிய தொலைக்காட்சியினுடைய கண்ணியமிக்க பொறுப்பிலே இருக்கிறேன். அப்போ எனக்கு தெரியும்னா அதைத்தான் நான் பேசணும். எனக்கு தெரியும் என்றால் சின்ஸ் ஐ வாஸ் ஸ்டார்டட் மை கேரியர் 1977 தமிழ்நாடு எப்படி மாறுது. அன்றைக்கு காங்கிரஸ் பெற்ற வாக்குகள் 22.2%. இன்றைக்கு காங்கிரஸ் பெற்ற வாக்குகள் 4.5%. இப்போது செல்வ பெருந்தகையின் மீது ஏராளமான கொலை கேஸு, அந்த கேஸு, இந்த கேஸு, அந்த மாதிரி ஒரு ஆள் தலைமை வந்தால் காங்கிரஸ் எங்கே உருப்படும்? அது உருப்படாது. இன்றைக்கி காங்கிரஸ் 10 தொகுதிகள் கூட ஜெயிக்காது. ஏன்னா காங்கிரஸில் களப்பணி செய்வதற்கு ஒரு பயிலும் கிடையாது. யாராவது இருக்கானா? யாரும் கிடையாது. எல்லாரும் சத்தியமூர்த்தி பவனில் வந்து நின்று எங்களுக்கு சீட்டு தாங்கங்கிறத கேட்பதற்கு மட்டும்தான் போட்டியை தவிர களத்தில் இறங்குவதோ மக்களை பார்ப்பதோ யாருக்கும் இல்லை. அப்போ எவ்வளோ பெரிய டிராபேக்கு. இப்போ இன்றைக்கி வந்து டிஎம்கே வச்சுக்கிட்டு இருக்கிறாங்களே. இன்றைக்கி சென்னையில் வந்து திரு சேகர் பாபு அவர்கள், திரு செல்வ பெருந்தை அவர்கள், ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் இவங்க பேர்லாம் வரலாமா? ஒரு கண்ணியமிக்க தலைவர்கள் பேர் கொலை கேஸில் வரலாமா சார்? அது எவ்வளோ பெரிய பாவமான செயல். அதெல்லாம் வரக்கூடாது. நம்ம மக்கள் சேவை இருக்கணும். கக்கன் இருந்தார், கக்கன் ரயில்வே ஸ்டேஷன்லேயே படுத்திருந்தார். இப்போ இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இன்றைக்கு நான் யதார்த்தத்தை சொல்லிட்டேன். புதிய செய்திகளோடு வரக்கூடிய, இது எல்லாமே ஆதாரமான செய்தி, என்கிட்ட எல்லாமே ரெக்கார்டு வச்சுட்டு தான் பேசுவேன். அடுத்த செய்திகளோடு சார் பல விஷயங்கள் பேசியிருக்கோம். நன்றி சார். நன்றி. உங்கள் பிசினஸ் இன்னும் அதிக மக்களை சென்றடைய வேண்டுமா? இன்றைய டிஜிட்டல் உலகில் சரியான ப்ரமோஷன் தான் வெற்றியின் முதல் படி. தமிழகம் முழுவதும் பல லட்சக்கணக்கான பார்வையாளர்களை தினமும் சென்றடையும் ரியல் ஒன் யூடியூப் சேனல்களில் உங்கள் பிசினஸ் இனி எல்லோரும் அறியட்டும். குறைந்த செலவில் அதிக ரீச். உங்கள் பிராண்டுக்கு நம்பிக்கையும் வளர்ச்சியும் சேர்க்க இன்றே எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். 928 00 8714.